நம்மளை அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியாது. இந்த உலகம் என்றைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். யாராவது ஒரு இதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அதை இவனுக்கு எதுக்கு இந்த வேலைலாம், இதெல்லாம் தேவையா இவனுக்கு, இவன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே, ஆமாம் இவன் வந்தாக்க பெருசு என்னத்தை பெருசாக சாதிச்சிடுவான், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதையே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம், நினச்ச விஷயம், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விட்டுருவீங்க. ஒருபோதும் நீங்கள் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையே பார்க்காதீங்க. உங்களோட எண்ணம், நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும், அதை மட்டும் யோசிங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணுங்க. அந்த பிளானை ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணுங்க. இடையில ஏகப்பட்ட தடைகள் வரத்தான் செய்யும், சரிங்களா? அதனால் தடைகள் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் ஈஸியாக அடைய முடியாது. அதனால் வெற்றி அடைகிற வரைக்குமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு இது தேவைதானா, நம்ம ஏன் இதை பண்ணணும், விட்டுருவோம், முடியல அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் மனசுக்குள்ள வைக்காதீங்க. மெயினாக நம்மளால் முடியும், ஏன் முடியாது நம்மளால் அப்படின்னு யோசிங்க. நம்மளால் முடியாதுன்னு நினைக்காதீங்க, நம்மளால் ஏன் முடியாது. இந்த ஒரு விஷயத்தை எங்கேயோ யாரோ ஒருத்தாங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க, அதே மாதிரி தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்கிறோம், புரியுதுங்களா? அதனால் என்றைக்கும் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லலாம், உனக்கு இது கஷ்டம், உன்னால் இது முடியாது, உன்கிட்ட பணம் இல்லை, நீ இதுக்கு செட் ஆக மாட்ட அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை பற்றி பேசிக்கோங்க, முடிவெடுத்துக்கோங்க, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டே முயற்சி பண்ணுங்கள். ஜெயிக்கிற வரைக்கும் விடாதீங்க, ஜெயிக்கலாம், உங்களால் முடியும்.